இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான திருக்கை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த திருக்கை மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நம்ம இந்த மீன் வறுவலுக்காக 1/2 கிலோ போல் திருக்கை மீன் வச்சுருக்கோம். இந்த திருக்கை மீன் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினதுனால அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து கடையில் வாங்கும் போது இதே மாதிரி நீங்கள் மெலிசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ மசாலா ஊறி நம்ம வறுக்கும் பொழுது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம மெலிசாக கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது. நமக்கு பேக் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா கூட நம்ம மாதத்தில் 2 தடவை சாப்பிட்டா கூட போதும். ரொம்பவே வந்து இது வந்து ஹெல்த்தியான ஒரு மீன். அதனால் இந்த மீன் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த திருக்கை மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா அரைச்சி நம்ம வந்து இந்த மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஏற்கனவே நிறைய மீன் வறுவல் ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இதுக்கான மசாலா அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து போல் புதினா இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துடலாம். இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி விழுதாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க திருக்கை மீனில் இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ மசாலா சேர்க்கும் பொழுதே வந்து நம்ம கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முன்னாடி நாள் வாங்கி வைக்கிறதா இருந்தால் கூட மசாலா சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் பொரிக்கும் பொழுது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம 1 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இது வந்து நீங்கள் மீன் பொரிக்க கொஞ்சம் முன்னாடி நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம மீன் பொரிச்சிடலாம். இதுக்காக நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம திருக்கை மீன் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருந்துச்சு. அதை நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த திருக்கை மீன் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு மீனும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். மீன் வந்து ஒரு பக்கம் செவந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ மீன் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா திருக்கை மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான திருக்கை மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த திருக்கை மீன் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.